அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு 2 கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, அஸ்தமத்தில் 8 ராகு, 9 சனி, விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். சுகபோகங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும். நெருக்கமானவர்களுடன் பொழுதுபோக்குகளை செலவு செய்து மன மகிழ்வீர்கள். சிந்தித்து தாங்கள் எதையும் பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழ்நிலை உண்டாகலாம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகளால் லாபமும் பரிணாம வளர்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். அரசு வேலைகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பயணங்களில் எடுத்து செல்லும் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். மாணவர்கள் பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் சஞ்சலங்கள் குறையலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தன குடும்ப அதிபதி சூரியன் 7ஆம் இருந்த ராசியை பார்ப்பது சிறப்பு. மனைவி அல்லது கணவர் வழியில் எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கலாம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும். மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு உண்டு. குறிப்பாக மூத்த சகோதரிகளின் ஆதரவு தங்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் ஏற்படாது. ஏதோ ஒரு விதத்தில் தேவையான நேரத்தில் அவசரத்திற்காக பண உதவி கிடைக்கும். முயற்சியின் பேரில் கடன்கள் வசூலாகும். சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. குரு விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் உண்டு. பல விஷயங்களில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஆவணங்கள் இல்லாது யாரிடத்திலும் கடன் தர வேண்டாம். யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம். ஜாமீன் தரவும் கூடாது. நீங்கள் எதை பற்றி பட்ஜெட் போட்டாலும் அதை விட கூடுதலாகவே செலவாகும். ஏனென்றால் விரய ராசியில் குரு பகவான் இருப்பதால். கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் ஸ்ரீ பழனி அம்மனையும் வழிபடுங்கள். காலை எழுந்தவுடன் சூரிய வழிபாடு உடலுக்கு நன்மை தரும். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.